வணக்கம் எல்லாத்துக்கும். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் நல்லா இருக்கணும். அந்த படித்த பரபிரம்மா நல்லா வச்சுக்கணும். சிவபெருமான் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அவர் தான் மெயின் கடவுள். இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும், மனசார வேண்டிக்கலாம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்பில். நான் எந்த வீடியோ போட்டாலும் இங்கிலீஷில் தான் பேசுறது வருதுமாவும், நீங்கள் பேசுகிறதே வரமாட்டேங்குது, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போச்சு, நாங்கள் பார்க்குறதே விட்டுட்டோம் அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நானும் நிறைய பேர்த்திட்டு தெரிஞ்சுட்டு கேட்டதுக்கு இல்லை, அது எங்களுக்கும் அப்படி தான் போகுது அப்படின்னாங்க. ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அவங்க இல்லைம்மா, அது செட்டிங்ஸ் இருக்குது, அதில் மாற்றினா சரியாக போயிடும் அப்படின்னாங்க. சரிட்டு அப்புறம் அதை மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்குமே தமிழில் போகுது. இதுக்கு முன்னாடி பார்க்காது இருந்தவங்க எல்லாருமே திரும்பவும் பாருங்கள். உங்களால் பிடிச்சதுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஓட்டிட்டு போட்டு ஓடுங்க அந்த பக்கம். என்ன நம்ம உலகத்தில் நான் ஒரு ஆளாக பேசி போடுறேன், எல்லாம் எத்தனை பேர் பேசுகிறாங்க. ஜாலியாக ஜிம்கானா அப்படின்னு கூட பேசுகிறாங்க. நான் அப்படி பேசலாம் முடியாதுங்க. எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை மட்டும் உடலுன்னு உளவு ஓடுறேன். அது ஒன்று தான் உளருவாய். என்ன பண்ணுறது? ஒரு சில நல்ல திறமை வயசு இருக்கிறப்ப நமக்கு ஒன்றுமே தோணல. இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலான்னு தெரியல. இல்லை, முன்னாடியே எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் எப்போ இருந்து இருக்குது, பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் யாருமே கண்டுக்கல. இப்போ இந்த டிக்டாக் வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் யூடியூப்பில் பூந்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. யூடியூப்னா பெரிய ஒரு உலகத்தில் இல்லாத ஒரு பொருளாக அப்படின்னு கூட நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போவும் சாதாரண ஏனோ தானோன்னு இதில் போட்டு மணியை சம்பாரிச்சிடலாம், என் பண்ணிடலாம். சத்தியமாக ரொம்ப கஷ்டப்படணும் இதில். அதெல்லாம் மற்ற வேலையெல்லாம் எதோ ஏனோ தானோன்னு செய்யலாம். ஏதோ கண்ணை உச்சு பார்த்து அதுக்கப்புறம் பேசுகிறத பேச்சு அதுக்கு ஒரு வேணும். என்ன பண்ணுறது? நம்ம எப்படி பேசினா போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எதுலையுமே போகாது. நம்ம ஒரு கரெக்டாக குருட்டு வாக்கில் வளரணும். ஆமாம், அப்படி வளரணும். ஏதோ குருட்டு வாக்கில் போகும். இப்போ தமிழ்லேயே எல்லாத்துக்கும் வருதுன்னு சொன்னீங்க. எல்லோரும் கண்டினியூவாக பாருங்கள். ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க, சரியா? அது ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல். இந்த கிழவிக்குன்னு இல்லை, எனக்கு இதில் வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணுறது மைண்டில் தான் இருக்கிறேன். நான் எப்போவுமே அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மலர் லைஃப்னு ஒரு சேனல் இருந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு அவங்க பையனுக்கு ரொம்ப முடியாமல் என்னுடைய தரப்புலேருந்து எப்படியெல்லாம் பண்ணணுமோ நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கும் தெரியாது நான் பண்ணது. நான் இப்படி தான் பண்ணினான்னு எனக்கு எதுக்கும் தெரியாது. நான் எதுக்கு இதையும் வெளியில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் மட்டும் செய்யலை, என்னை சார்ந்தவங்க தெரிஞ்சவங்க, எங்கள் ஃப்ரெண்டு, எங்கள் பொண்ணு, எங்கள் மருமகன் எல்லாத்துக்கிட்டும் சொல்லி போட்டு விட்டாங்க. ஏன்னா அந்த பையன் அங்கே அதில் இருக்கிற பையனுக்கே பார்த்து கஷ்டமாக தோணுச்சு. இன்னும் பாருங்களேன், புதன்கிழமை வரைக்கும், இன்றைக்கி திங்கட்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க, அந்த மயக்கத்திலே தான் இருப்பாங்க. அதுக்கு அந்த ரத்த நாணங்கள்லாம் கரெக்டாக ஓடுதா இல்லைன்னு பார்த்துட்டு அப்புறம்தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க இது கொண்டு வருவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் கட்டுன பொருள் விட்டுட்டு போயிட்டேன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட தலையெழுத்து இவ்வளோதான் அப்படின்னு வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி இந்த சேனலில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. இருக்கிறவங்க ஒவ்வொரு சில பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது என்ன பண்ணுறாங்க, போகப்பட்டு எங்களுக்கு ஹெல்ப் வேணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும், எதோ சொல்கிறாங்க. உண்மையாக எது இருக்குதோ அதை மட்டும்தான் செய்வேன். சும்மா ஏனோ தானோ நான் இது வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், எனக்கு வாங்கி கொடுங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப குறைச்சிட்டு இப்போ பர்ஃபெக்டாக எது என் கண்ணுக்கு தெரியுதோ அதுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வீணாத அதை இதே பண்ணிவிட்டு வேஸ்ட் டைம் பண்ணணும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.